அஞ்சலை அம்மாள் விருது. இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு. இதுல என்ன தகுதியானது இருக்கணும்னா சிறு தானியங்களை குறைஞ்சது 1 ஏக்கர்ல பயிரிட்டு இருக்கணும். இதுக்காக முதல் பரிசா 2 லட்சமும், இரண்டாவது பரிசாக 1 லட்சமும், மூன்றாவது பரிசாக 1 லட்சமும் கொடுக்க போறாங்க. அண்ட் இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு சிறந்த விவசாயிகளை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரியான விருதுகள் எல்லாமே கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் வெற்றி விவசாயிகள் விருது. இது மாநில அளவுலன்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 2 ஏக்கர் நிலத்துல நெல், நிலக்கடலை, சோளம், பருத்தி இது எல்லாத்தையுமே பயிர்விச்சிருக்கணும். இதுல முதல் பரிசா 50,000மும், இரண்டாவது பரிசாக 20,000மும் கொடுக்கறாங்க. இதுவுமே இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறதாக இருக்கு. இதுக்காக 67.50 லட்சம் ஒதுக்கீடும் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான திட்டம் தான் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். இப்போ ஒரு கிளைமேட் சேஞ்ச் வருது, பருவநிலை காலங்கள் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும். ஸோ மழை இருக்கும், ஒரு சில நேரத்துல வெயில் இருக்கும். இதனால விவசாயிகள் ரொம்பவே பாதிப்படைகிறாங்க. வறட்சி, மழை, வெள்ளம் சொல்லிட்டு அவங்களுடைய பயிர்கள் எல்லாமே மோசமடைஞ்சு போகுது. இதனால அவங்களுக்கு லாஸ் ஆனது ஏற்படுது. ஸோ இதுக்கு 38 மாவட்டங்களிலுமே 100% பயிர் காப்பீடானது கொடுத்திருக்காங்க. மாநில அரசோட பங்கா இதுல 648 கோடியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம். இது எதுக்குன்னா இப்ப விவசாயிகள் ஏதாவது ஒரு கிணறு, பம்ப் செட்ல இருந்து ஒரு தண்ணிகள்லாம் எடுக்கணும்னா அவங்களுக்கு மின்சாரமானது தேவைப்படுது. இதை அகைன் கண்டினியூ பண்ணிருக்காங்க இலவச மின்சாரம் சொல்லிட்டு. இதுக்காக 74,052.38 கோடியை ஒதுக்கீடும் பண்ணிருக்காங்க.